அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி நவம்பர் மாதத்தின் 26ஆம் தேதி, கார்த்திகை மாதத்தின் 10ஆம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை. புதன்கிழமைங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இன்றைக்கி நமக்கு கார்த்திகை மாதத்திற்குண்டான வளர்பிறை சஷ்டி திதியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திருவோண நட்சத்திரமும் இருக்குது. திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெருமாளுடைய நட்சத்திரம். மகாவிஷ்ணுவுடைய வழிபாட்டிற்குரிய இந்த புதன்கிழமை நாளில் திருவோண நட்சத்திரம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை வளர்பிறை சஷ்டியை குமார சஷ்டின்னு சொல்லுவோம். ரொம்பவும் விசேஷம் வாய்ந்தது, தனிச்சிறப்பு மிகுந்தது அப்படின்னே சொல்லலாம். இறை வழிபாட்டின்படி இந்த சிறப்புகளெல்லாம் இருக்குது. அப்படிங்கும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்றைக்கி நமக்கு 1176 அப்படிங்கிற மாஸ்டர் ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கை இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் 111 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கையும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 8ங்கிற எண் சேர்க்கையும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா அளவில்லாத செல்வத்தை ஈர்த்து தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பலுக்கு ரிலேட்டடானதுன்னு சொல்லலாம். அடுத்ததாக ட்வின் ஃப்ளேம் நம்பர்னு சொல்லக்கூடிய 718 மற்றும் 781 அப்படிங்கிற எண் சேர்க்கையும் அமைஞ்சிருக்குது. கூடவே இன்னொரு பவர்ஃபுல்லான நம்பரான 528 அப்படிங்கிற ஏஞ்சல் சேர்க்கையும் இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது. இத்தனை ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கையும் ஒரு நாளில் சேர்ந்துருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா சேர்ந்துருக்கிறது கொஞ்சம் ரேர் தான். ஆனால் இந்த நாளில் நமக்கு சேர்ந்துருக்குதுங்க. அதனால் யாருமே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செய்ய தவறிடாதீங்க. இன்றைக்கி நீங்கள் காலையிலேருந்து எத்தனையோ வழிபாடு செஞ்சுருப்பீங்க. சில பேர் செய்ய முடியாத மாதிரி கூட சூழ்நிலை இருந்திருக்கும். இருந்தாலும் என்ன கோரிக்கை இன்றைக்கி நீங்கள் முன் வச்சு கேட்டிருப்பீங்களோ அதை நீங்கள் நான் இப்போ சொல்லக்கூடிய மெத்தடை ஃபாலோ பண்ணுவதன் மூலமாகவே நிச்சயமாக நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நான் சொல்ல போகிறத செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு பற்றிட்டு இருந்தாலும் செய்யலாம். நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் செய்யலாம். வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யலாம். அதே போல் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறீங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். சரி, இதுக்கு தேவையான பொருள் என்ன, இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம். சிவப்பு நிறம் அல்லது பச்சை நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் எடுத்துக்கோங்க. இந்த 2 கலருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த 2 கலருமே கிடைக்கல அப்படின்னா மட்டும் ப்ளூ கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அந்த சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு நான் சொல்லக்கூடிய எண்களை உங்களுடைய கையில் எழுதிட்டு என்ன விருப்பம் நடக்கணும்னு இந்த நாளில் நீங்கள் வேண்டி இருப்பீங்களோ, பரிகாரம் செஞ்சுருப்பீங்களோ அதை இந்த இடத்துல மைண்டுக்கு கொண்டு வாங்க. சரிங்களா? அதாவது இப்போ பணம் சேர்றதுக்காக இந்த நாளை நான் பயன்படுத்தியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு பணம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் உங்கள் மைண்டில் செட் பண்ணி வச்சுருக்கணும். அது எத்தனை லட்சமாக வேணாலும் இருக்கலாம், கோடியாக வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? 10 கோடி கூட வச்சுக்கோங்களேன். ஏன்னா பிரபஞ்சம் நிறைய பணம் நமக்கு கொடுக்க காத்துட்ருக்குது. நாம் தான் அதை சரியான வழியில் அணுகிறதில்ல. அதனால் நம்ம கோடி கோடியாக கேட்டாலும் கண்டிப்பாக பணம் நமக்கு கிடைக்க தான் போகுது. அதனால் நீங்கள் பெருசாக கூட நினைங்க, ஒரு 10 கோடி வேணும் அப்படின்னு கூட உங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. இல்லை குழந்தை பாக்கியம் வேணும் அப்படிங்கும்போது அதுதான் உங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கணும். வேலைன்னா வேலை, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் லெஃப்ட் ஹேண்டில் ஆள்காட்டி விரல், நடு விரல், அதே போல் இந்த மோதிர விரல், இந்த 3க்கும் கீழே 528 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிற நம்பரை நீங்கள் எழுதிக்கோங்க. 528 ஹெச் கேபிட்டல், Z ஸ்மால். இதை நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்ததாக அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க. மணிக்கட்டு பகுதி, இந்த ரிஸ்ட் பகுதியில் நான் சொல்லக்கூடிய இந்த 3 எண்களையும் நீங்கள் எழுதிக்கோங்க. முதல் எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அளவில்லாத பணத்தை ஈர்த்து தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிள். இதை நீங்கள் போட்டுக்கோங்க. இதுக்கு கீழே 1176ங்கிற மாஸ்டர் ஏஞ்சல் நம்பரை நீங்கள் எழுதிக்கோங்க. இதுக்கு கீழே 781 அப்படிங்கிற நம்பரை நீங்கள் எழுதிக்கோங்க. இப்படி எழுதியாச்சு இல்லையா? அடுத்தது இதை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரலை பயன்படுத்திக்கலாம். அதாவது ரைட் ஹேண்டினுடைய பாயிண்டிங் ஃபிங்கரை பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த 528 ஹெர்ட்ஸ்ன்ட்டு எழுதுனீங்க இல்லையா? அங்கே ஒரு 3 முறை நீங்கள் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது என்ன விருப்பம் நிறைவேறணும்னு மைண்டுக்குள்ளே ஓடுதோ அதை நீங்கள் சொல்லிகிட்டே பண்ணுங்கள்.
1 கோடி பணம் கிடைத்து விட்டது, 1 கோடி பணம் கிடைத்து விட்டது, 1 கோடி பணம் கிடைத்து விட்டது. இப்படி சொல்லிட்டு நீங்கள் அதை வந்து அப்படியே வந்து டேப் பண்ணி விடுங்க. அடுத்தது கீழே நம்ம இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் 1176 அதே போல் இந்த 781 எழுதணும் இல்லையா, இந்த இடத்துலையும் இதே மாதிரி வந்துட்டு 3 முறை வந்து டேப் பண்ணுங்கள். இங்கேயும் அதே இன்டென்ஷனே சொல்லுங்கள். மேலே ஒன்றுக்கு கீழே ஒன்றுக்குன்ட்டு சொல்லக்கூடாது. அதாவது மேலே வந்து பணம் கிடைக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன், இந்த கீழே எழுதுன இந்த ஏஞ்சல் நம்பருக்கு வந்து வேலை கிடைக்கணும்னு நினச்சிக்கிட்டேன், அப்படிலாம் வந்து நீங்கள் சொல்லக்கூடாது. பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம என்ன வேணால் கேட்கலாம், ஆனால் வந்து எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் வந்து கேட்கக்கூடாது. சரிங்களா? அதனால் ஏதாவது ஒன்றா நம்ம தினந்தோறுமே கேட்கும்போது அது கண்டிப்பாக வந்து கிடச்சிரும். இன்றைக்கி உங்களுக்கு எது ரொம்ப முக்கியமோ அதை மட்டும் நீங்கள் கேளுங்க. சரி, இப்படி தட்டியாச்சு இல்லையா? அடுத்தது அப்படியே கண்ணை மூடி உங்கள் கையில் 1 கோடி ரூபாய் பணம் இருக்கிற மாதிரியும் அந்த பணத்தை வச்சு நீங்கள் லேண்டு வாங்கிட்டீங்க, வீடு வாங்கிட்டீங்க, டெபாசிட் பண்ணிட்டீங்க, நிறைய தங்க நகைகள் வாங்கிட்டீங்க, ஆல்ரெடி நீங்கள் நகை அடகுல வச்சுருந்தீங்கன்னா அதை மீட்டு எடுத்துட்டீங்க, சொந்த வீடு கட்டிட்டீங்க, அங்கே நீங்கள் ஜம்முன்னு உட்காந்துட்ருக்குறீங்க. இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு இமேஜின் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுட்டீங்க, அது வந்து நமக்கு கொடுத்துருச்சு. அந்த பணத்தை வச்சு நம்ம ஃபர்தராக என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது உங்கள் மைண்டுக்குள்ளே வந்து ஓட விடுங்க. அப்படி நீங்கள் கற்பனை பண்ண உங்கள் மனசுக்குள்ளார இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வருங்க. அதை அப்படியே வந்துட்டு ரியலைஸ் பண்ணுங்கள். இதை வந்து சும்மா நம்ம கற்பனை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. நிஜமாக நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரியே நீங்கள் அதுக்குள்ளாரையே கொஞ்சம் நேரம் வந்து இருங்க. இப்போது நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க, இதை அப்படியே வந்து விட்டுருங்க. மற்ற வேலையெல்லாம் பிரபஞ்சமானது பார்த்துக்கும். சரிங்களா? இப்போ இதே பாசிட்டிவான எண்ணத்தோடு நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்குங்க. நீங்கள் கற்பனையில் கண்ட எல்லாமே இனி வந்து உங்கள் வாழ்க்கையில் நிஜமாக நடக்க தொடங்கும். அது எப்படி இதுக்கிட்ட கேட்டால் 1 கோடி கிடைக்கும் அப்படின்றலாம் நீங்கள் வந்துட்டு யோசிக்க வேணாம். நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லிட்டீங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க தான் போகுது. அதனால் நம்பிக்கையோடு இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நிம்மதியாக படுத்து தூங்குங்க. வீடியோ பிடிச்சி தான் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.